Press the bell icon on the YouTube app and never miss another update. ஹலோ வணக்கம், இது உங்கள் நான் வாசு. இன்றைக்கி ஸ்டீம் போட் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் போட் பாட்டை எடுத்து வச்சிங்க. ஸோ இது எலக்ட்ரிக்கல் அடுப்பு. ஸோ அதில் அது தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு கட்டிக்கங்க, ஸ்டாண்ட் பை. ஸோ நம்ம வந்து அதை சூப் செஞ்சுட்டு அப்புறம் இது பண்ணல. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அப்புறம் இந்த துருசாக இது இப்போ மினரல் ஓட்டை பிடிச்சி அதில் ஊற்றி ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இங்கே இருக்குது பாருங்கள், இது எல்லாமே வந்து சைனீஸ் ஃபுட் தான். ஸோ எல்லாம் வந்து ஸ்பெஷலி சைனீஸோட தான் இருக்கும். ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையும் நீங்கள் போனீங்களே இது கிடைக்கும். இது இப்போ மலேசியாவில் வந்து சாதாரணமாக இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது வந்து பொரிச்ச சொயா தவு பாருங்கள். இது வந்து ஃபூச்சோ. ஸோ இதுவும் உள்ளுக்கு வந்து மீன் தான் இருக்கும். ஓகே, இது வந்து ஒன்தான். அப்புறம் இது வந்து ஃபிஷ் கேக், ஃபிஷ் பால், கிராப் மீட் பால். இது வந்து அப்புறம் இது வந்து சிக்கன் க்யூப்பு. ஸோ இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஸோ இது வந்து சில்லி சாஸ், நார்மலாக சில்லி சாஸ். ஸோ கிச்சாப் வித் சில்லி, ஒரு செசாமிஸ் ஆயிலு, அப்புறம் 2 முட்டை, அப்புறம் மீ ஒன்தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒன்தானில் வெறும் மீ, அப்புறம் கொஞ்சம் சில்லி மசாலா. ஸோ அப்போ கொரியண்டர் லீஃப், ஸ்ப்ரிங் ஆனியன். இது தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டீம் போட் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் இது. நீங்கள் வீட்டில் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். இது வெரி ஈஸி. ஓகே, நல்லா தண்ணி கொதிக்குது. ஸோ நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அது என்னென்னா அந்த க்யூப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த க்யூப் எடுத்து நீங்கள் எவ்வளோ வேணும்னு பாருங்கள். நீங்கள் வீட்டில் எத்தனை பேருன்னு பாருங்கள். ஸோ ஒரு சின்ன அளவுனா நம்ம ஒரு க்யூப் போட்டால் போதும். ஸோ ரொம்ப க்யூப் வேணா, சால்ட் ரொம்ப வேணாம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஃபிஷ் பால்லெல்லாம் சால்ட் இருக்கும். அப்புறம் நம்ம கெச்சாப் வேறு பாய்க்கிறோம். ஸோ அதுலேயும் இருக்கும். அதனால் ஒரு க்யூப் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்லா அது அந்த கரைஞ்சி நல்லா அந்த சூப் மாதிரி வந்துடும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இதில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொன்னால் இப்போ ஒரு ஐட்டமாக நீங்கள் எடுத்து அந்த கொதிச்சுக்கிறதுக்கு சூப்பில் நீங்கள் வந்து போட்டுடலாம். போட்டுவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு அப்புறம் நல்லா அது வந்து ஸ்டீம் ஆகணும், நல்லா வந்துட்டோன்னா அப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். டின்னர் சர்வ்லாம். ஓகே, அப்புறம் இதான் ஃபிஷ் பால்லாம் எடுத்து போட்டு ஸோ நல்லா அது வேக வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து நைட் டைமில் சாப்பிட்டா இன்னும் பெட்டர், ஜோக்காக இருக்கும். நல்லா உடம்புக்கும் நல்லா அந்த சூப்புக்கும் அதுக்கும் கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு முடிஞ்சால் ஹெவியாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற குவான்டிட்டி பொறுத்து. ரெண்டாவது மழை காலத்தில் சாப்பிட்டா கொஞ்சம் இன்னும் ஜோக்காக இருக்கும். பாருங்கள், அது நல்லா வேக இன்னும் கொஞ்சம் நீங்கள் தம்பா பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த தவு எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் தம்பா பண்ணிட்டு அப்புறம் நல்லா ஒரு கொதி வந்தோடனே அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்போம். எல்லாத்துக்கும் இப்போயே பசி எடுத்துருச்சு. இப்படி உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்கள், வீக்கெண்டில் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ பிள்ளைங்க இருந்தாங்களா சரி, இல்லை நீங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். ஒரு சைனீஸ் ஸ்டைல் மாதிரி. ஓகே, பாருங்கள், இது அந்த ஒன்தான் மீ இருக்குல்ல, வெறும் மீ ஒன்தானோட மீ இருக்கும். ஸோ அது வந்து எடுத்து நீங்கள் இதை பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ இப்போ அதில் போட்டு அதையும் வேக வச்சுருங்க. ஸோ அதை வேக வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று நம்ம அந்த முட்டை உடச்சி ஊற்றுவோம். ஸோ முட்டை உடச்சி ஊற்றினோன்னா அப்புறம் வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சூப் நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ திறந்து பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து அந்த முட்டை இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை எடுத்து
உடச்சி ஊற்றுங்க. அதில் உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் திரும்பி கொஞ்சம் மூடி வைங்க. ஸோ அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சுட சுட. ஓகே, இப்போ சாப்பிட வந்து தயாராகிருச்சின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா கொதித்து சூப் ஃபிஷ் பால்லாம் நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது நல்லாயிருக்கும் சாப்பிட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்டீம் போட் வந்து நார்மல் ஸ்டைலு, எல்லாம் ஃபிஷ் பால் ஒண்டி தான் நம்ம போட்டு செஞ்சுருக்கோம். ஸோ இன்னொரு டைப்பும் இருக்குது, தொம்யாம் ஸ்டைலும் செய்யலாம். ஸோ அதுவும் வந்து சிக்கன், கிராப், மீட் அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு செய்யலாம். ஓகே, அப்படி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் இது செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி, பாய்.